நாங்கள் வளர்க்குற சிப்பிப்பாறை பப்பி நாய் ஒன்று இன்றைக்கி குட்டி போட்டுச்சு. குட்டி போட்டோடனே நான் பார்க்க போகிறேன். அது கட்டி போட்டிருந்தது. அதை அவுத்து விட்ருங்க, இன்னும் எங்கேயும் போகாது, ஃப்ரீயாக விட்ருங்கன்னு சொல்லிட்டு அவுத்து விட்டாங்க. என் பக்கத்தில் என் பண்ணை ஆட்கள் 3 பேர் இருக்காங்க. பொண்ணு பேத்தி எல்லாமே நிற்கிறாங்க. நான் உட்காந்துருக்கேன். அது என்ன பண்ணிச்சு, வாயில் அப்படியே கவ்விச்சு அந்த குட்டியை கவ்விட்டு, சரி எங்கேயோ சேஃபாக வேறு இடத்துக்கு மாற்றி கொண்டு போகுதுன்னு எல்லோரும் நினைக்கிற அந்த தருணத்தில் நேராக என்கிட்ட வந்துச்சு. வந்து என் மடியில் அப்படியே போட்டுட்டு அப்படியே ஒரு வாக் போயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணனே புரியல. அதாவது அது என்ன அந்த மோமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு என்னால் அதை ஃபஸ்ட்டு கிரகிச்சிக்கவே முடியல. அந்த மூமெண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு ஒரு நம்பிக்கை மேலே ஒரு பாசம் எப்படி அது வந்துச்சு, நம்ம எப்படி இதெல்லாம் நம்ம அதை தெரிஞ்சுக்காமலே நம்ம அதை வளர்த்துட்ருக்கோமே அப்படின்ட்டு கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். இந்த ஒரு பாசமோ இந்த ஒரு நம்பிக்கையோ சக மனிதர்களுக்கு அதை ஏன் வரமாட்டேங்குது? எனக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே தான். அந்த மனிதர்களுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு ஒரு வெள்ளைத்தியான ஒரு மனசு வரமாட்டேங்குது? குட்டி போட்டிருக்குன்னா அதை கொண்டு வந்து எங்கிட்ட கொண்டு வந்து காமிக்கணும்னு அதுக்கு எப்படி யார் சொல்லி கொடுத்தாங்க? நேராக 4 பேர் நிற்கும் பொழுது யார்கிட்ட வேணாலும் போகலாம், இல்லை எல்லோரும் எங்கேயுமே போகாமல் வேறு ஒரு இடத்துல அந்த குட்டியை கொண்டு போய் வைக்கலாம். நாங்கள் எதிர்பார்த்தது அதுதான். ஏன்னா மண்ணில் இருந்துச்சு. சரி ஒரு வேளை ஒரு சேஃப் பிளேஸுக்கு கொண்டு போகுது போல இருக்குது, ஒன்றும் பண்ண வேணாம், விட்டுருங்க, அதான் தூக்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். நேராக வந்து போட்டுட்டு போனது ஒரு ரவுண்ட் அடித்து நேராக வீட்டுக்குள்ளே போய் ஒரு கார்னரில் போய் படுத்துக்குச்சு. குட்டியை பற்றி அது கவலையே படல. நாங்கள் தான் கொண்டு போய் பக்கத்தில் வச்சு பால் தண்ணியெல்லாம் வச்சு வரோம். அப்போது எவ்வளோ ஒரு 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 அன்பு பாருங்களேன். தன்னுடைய குட்டி இவங்ககிட்ட சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு எப்படி உள்ளே வருது? விதைச்சது யார்? அப்போ மனிதர்களுக்கு ஒரு ஒரு சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி கூட இந்த மாதிரியான ஒரு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. பிள்ளைங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ட்ரஸ்ட் ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் நிறைய இருக்குது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரியாக இருக்கும் பொழுது தான் நம்ம மனித குலத்தின் மேலேயே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தேகமே வருது. நிஜமாகவே நம்ம தான் வந்து உயர்ந்த ஒரு பிறவியாக இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு. ஏன்னா நம்மளை விட எல்லா விஷயங்களிலையும் நிறைய மிருகங்கள் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது, நல்லாவே வாழ்ந்துட்டு போகுது. எஸ்பெஷலி இந்த நாய்கள்லாம் நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு செயல் அது. ஏன்னா ஒரு எம்பத்தி, ஒரு லவ், உண்மையான ஒரு லவ், அன்கண்டிஷ்னல் லவ் அந்த குழந்தைங்க வந்து அந்த நாய்கிட்ட அனுபவிக்கிறாங்க. அது தொடும் பொழுது அந்த நாய்கள் வந்து அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக எப்படி ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுங்கிறது உங்களால் மனிதர்களால் உணரவே முடியாது. நிறைய பேருக்கு நாயினாலே பயம். அதுவும் நான்லாம் சென்னையில் இருந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எங்கள் பக்கத்து அப்பார்ட்மெண்ட் லேடிக்கு நாயினாலே ஒரு வெறுப்புன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே மூஞ்சி அப்படி திருப்பிட்டு தான் போகும், கதை மூடியிருந்தா கூட. அவ்வளோ ஒரு நாயினா அவ்வளோ ஒரு இது, அது பயம்னு கூட இல்லை, அது ஒரு வெறுப்பு. வேறு ஏதோ நாய் பண்ணதுக்கு நாங்கள் தான் எங்கள் நாய் தான் பண்ணிச்சுன்னுலாம் சண்டையெல்லாம் வாங்கியிருக்குது அது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வளர்த்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த நாயோடைய அருமை. அந்த நாயின்னு நம்ம சொல்கிறோம், நிஜமாகவே நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக மாறி நம்ம வேண்டாம் போடான்னு அடித்து துரத்துனா கூட நம்ம காலையே சுற்றி கொண்டு தான் இருக்கும். இதே பரவாயில்ல, நான் வளர்க்குற நாய். சில நாள் நான் வாக்கிங் போவேன், அங்கே ஒரு 3 நாய் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்து நான் வரதை பார்த்துட்டு ஓடி வரும். இன்னைக்கு வரைக்கும் நான் அதுக்கு ஒரு பிஸ்கட் கூட போட்டது கிடையாது. நாய் மாதிரி பின்னாடி வராங்க பிஸ்கெட்டுக்கு, அதெல்லாம் நம்ம சும்மா ஃபன்னுக்கு சொல்கிறோம், அப்படிலாம் கிடையாது. எதுவுமே பண்ணாத எனக்கு அழகாக ஓடி வரும். அங்கே எங்கேயோ வயலில் நின்றுட்டுருக்கோம், நாங்கள் வரதை பார்த்த உடனே வரிசையாக 3 நாள் ஓடி வந்து என் மேலே ஏறி என்னை வான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். என் கூடையே வந்து திருப்பி வந்து என் வீட்டு வாசல் வரைக்கும் அந்த நாய்கள் வந்து விட்டுட்டு போகும். இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒருவேளை எனக்கு தான் அப்படி நடக்குதான்னு தெரில. அது என்ன மந்திரமோ என்ன மாயமோ தெரில.
இந்த டாக்ஸோட அன்பு பார்க்க 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 எனக்கு ரொம்ப ஒரு பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா அப்படின்னு. இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன். நந்தினி அப்படின்னு எங்கள்கிட்ட ஒரு மாடு, சிந்தி மாடு இருக்குது. அதுவும் இப்படி தான் நைட்டே கண் ஈன்று இருந்துச்சு. வந்து சொன்னாங்க. காலையில் நான் போகிறேன், போகும்போதே கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு, நந்தினி என்னம்மா பாப்பா பிறந்திருக்கா அப்படின்னு சொல்கிறேன். அப்படிங்குதுமோ அப்படிங்குது. ஆமாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. நான் பக்கத்தில் போகும்போது அந்த கண்ணுக்குட்டி கொஞ்சம் தள்ளி படுத்துருக்கு. உருங்குது. அதை பார்த்து ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தா, வந்திருக்காங்க எந்திரிச்சு பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணுது. அது எந்திரிச்ச உடனே நேராக அது அம்மா கிட்ட போகுது. இது என்ன நோக்கி இப்படி மூஞ்ச வச்சு தள்ளுது போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்க. வாழ்க்கையில் எதையோ நோக்கி ஓடுறோம், எதையோ தேடுறோம், என்னென்னவோ பண்ணுறோம், ஒருத்தர் ஹர்ட் பண்ணுறோம், ஒருத்தர் வெறுப்பாக இருக்கும் பிஹேவ் பண்ணிக்கிறோம், அழிக்கணும்னு பார்க்குறோம். இதெல்லாம் தேவையில்லாதது. அன்பு மாத்திரம்தான் நிதர்சனம், உண்மையானது. நீங்கள் அதை மாத்திரமே பிடிச்சிக்கிட்டாலே வாழ்க்கையில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரியான மோமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கனாலே போதும். உங்கள் வீட்டில் நாய் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம், நாங்கள்லாம் வாங்க முடியாது, ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இப்போல்லாம் சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டாக் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் வந்திருக்கான். அங்கே டாக்ஸ் வச்சுருக்காங்களா, போய் சாப்பிட போயிட்டு அந்த டாக்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வரலாம். போய் உட்காந்து தடவி கொடுக்குறது, அதோட உட்காந்துட்டு வரலான்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அந்த மாதிரி கூட உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு போங்க, பழக விடுங்க. இந்த மாதிரி உண்மையான அன்பை காட்டக்கூடிய அந்த பெட்ஸு அது இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அவங்களுடைய லைஃப்பில். ஏன்னா இனி வர காலத்தில் பாவம், இப்போ உள்ள ஜென்ரேஷன் ரொம்ப பாவம். ஏன்னா ரொம்ப டெக்னாலஜியாக போயிட்டுருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு. நம்ம சின்ன வயசில், இதே வயசில் ஒரு 4 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸு இன்றைக்கி ஒரு 4 வயது குழந்தைக்கு இருக்குது. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்கூலுக்கு போகணுன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு வந்தால் ஸ்ட்ரெஸ்ஸு, பேரண்ட்ஸ் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸு, டீச்சர்ஸ் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா விளையாட விட்றதில்ல, வெளியில் போய் அடுத்தவங்க கூட பேச விட்றதில்ல. ஒரு குழந்தை 2 குழந்தைய வச்சுருக்காங்க, பயம். வெளியே போகக்கூடாதுன்னு பயம், இங்கே யார்கிட்ட பேசக்கூடாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு பயம். அவ்வளோ பொத்தி வளர்க்குறோம். அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு பெட்ஸை அவங்க லைஃப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், அவங்களோட பழக விடுங்க, அசிங்கப்படாதீங்க. அது ரொம்ப இம்யூனிட்டி, ஹெல்த் வைஸுமே டாக்ஸோடு பழகிற குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சைக்கலாஜிக்கலாக அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அவுட்லெட். இப்போ உங்கள் மேலேயே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்க, கோவப்பட்டீங்க, அடிச்சிட்டிங்க, நேராக அந்த பெட்டுக்கிட்ட தான் போகும். அது அதில் ரிலீஸ் ஆகிடும் அதுக்கு. ஸோ இந்த அற்புதமான இந்த மூமெண்ட் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். இன்றைக்கி அது எனக்கு கிடச்ச அந்த இது, அதாவது என்ன விவரிக்கவே முடியல. அழகாக கொண்டு கையில் கொடுக்குதுன்னா இதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? எனக்கு நினச்சி ஆதங்கப்படுறேன். இதுக்கு எப்படி தெரியுது என்கிட்ட கொண்டு கொடுக்கணுன்னு? சரி, ஓகே, நான் வளர்க்குறேன், அதனால் என்கிட்ட கொடுக்குதுன்னே வச்சுக்கோமே. இது சொல்லி கொடுக்குறது, நம்ம சொல்கிறோம் நமக்கு தான் ஆறாத அறிவு இருக்குது, அனிமல்ஸ்லாம் அதெல்லாம் கிடையாது, ஏதோ சாப்பிடும், தூங்கும், குழந்தை பேத்துக்கும், அதோட முடிஞ்சது அது லைஃப்ன்றோம். அது இல்லவே இல்லை. நான் நாய் வச்சுருக்கேன், மாடு வச்சுருக்கேன், ஆட்டுக்குட்டி இருக்குது, கோழி இருக்குது, ஒரு மயில் கூட எங்ககிட்ட வளருது. எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணணும். வெளியில் நின்று மயில்னு சொன்னால் போதும், அழகாக எங்கேருந்தோ பறந்து அங்கே நிற்கும். ஒரு கோழி அப்படி தான், பக் 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 பக்னு சொன்னால் போதும். ஒரு சைனீஸ் இதில் போடுவான், சாப்பாடை போட்டோன்னா அங்கங்கேருந்து பறந்து வரும். அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அரிசியை வச்சுட்டு இந்த குழந்தைங்களை நிற்க வச்சுட்டு பக் பக்குன்னு கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா திசையிலேருந்து ஓடி வரும். இதெல்லாம் பார்க்கணும், அனுபவிக்கணும். அதுங்களோட நம்ம நேச்சர், இயற்கைங்கும்போது அதுங்களும் ஒன்று தானே, நம்மளும் அதோடு சேர்ந்தது தான். நிறைய விஷயங்கள் பார்க்கும்பொழுது ஒருவேளை மனிதர்களில் அனிமல்ஸே நல்லதோன்னு தோணும். நிறைய பேர் இந்த அனிமல் நேச்சர்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லலை, ஹியூமன் நேச்சர் அப்படின்னு சொல்லணும். அனிமல்ஸ்கிட்ட மாற்றி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மனிதர்கள்லாம் மிருகங்கள் ஆகிட்டு வரும். மிருகங்கள்னு சொல்கிறதோட என்ன சொல்கிறது, மான்ஸ்டர்ஸ்னு சொல்கிற மிருகங்கள் கூட நல்லா இருக்குது இப்போல்லாம். அதுங்களோட குணத்தை அது மறக்கவும் இல்லை, மாறவும் இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. மனிதர்கள்லாம் மாறிக்கிட்டே இருக்காங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் ரொம்ப செல்ஃபிஷ்னஸ், ரொம்ப க்ரீடு, ரொம்ப
என்ன சொல்கிறது, எல்லாம் வேணும் 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 எனக்கு 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 எனக்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம்